யாரும் எந்த மொழியையும் படிக்கக்கூடாது என்று திமுகவோ தமிழ்நாடு அரசோ கூறவில்லை என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சாலையோர வியாபாரிகளுக்கு அடையாள அட்டை மற்றும் ஓய்வு பெற்ற மாநகராட்சி பணியாளர்களுக்கு சேமநல நிதி சந்தா தொகைக்கான வட்டி தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மொழியை ஒரு விருப்பமாக படிக்க வேண்டுமே தவிர வேறு வழியில்லாமல் படிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுவதால் தான் தாங்கள் எதிர்ப்பதாக கூறினார். படிக்கக்கூடாதுங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ இல்லைன்னா தமிழ்நாடு அரசோ தமிழக மக்களோ யாரும் எந்த மொழியும் படிக்கக்கூடாதுன்னு யாரும் சொன்னதில்லை. ஒரு மொழி திணிப்பு என்று வரும் பொழுதுதான் அதை எதிர்க்கிறோம். அதை தான் அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். மொழியை ஒரு சாய்ஸா எடுத்து படிக்கிறதுக்கும் மொழியை திணிக்கப்படும் பொழுது வேறு வழி இல்லாமல் அதை படிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் போதும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பிஜேபியில் இருக்கக்கூடிய எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும்.